உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சரியானது எதுவோ அதை செய்யாமல் தவிர்ப்பதை போல் தவறான விஷயம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு மார்ட்டின் லூதர் கிங். அதாவது நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து ஒரே செயல் இப்படி செய்துட்டு இருக்கோம், இது சரியில்லைப்பா, மாற்றி செய்யுங்க, இது தப்பான விஷயம், சரியானது அதுதான் அப்படின்னு யாராவது சொன்னால் அதை உடனே கேட்கக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கணும். அது இல்லாமல் அது சரியாகவே இருக்கட்டுமே, நான் இந்த தப்பை தான் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது சரியில்லை இல்லையா? அதைத்தான் மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறாரு. மார்ட்டின் லூதர் கிங் என்ற அமெரிக்காவின் புரட்சி தலைவர் சொன்ன அந்த கருத்தை ஆன்மீகத்தில் எப்படி பொருத்தி பார்க்கறது? வள்ளல் பிரான் அதை செய்து காட்டுகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நெஞ்சோடு நேர்தல் அப்படிங்கிற பகுதியில் கலித்தாழிசைங்கிற அந்த இலக்கண வடிவத்தில் நம்முடைய வள்ளல் பிரான் எழுதியிருக்காரு. எல்லாமே 3 வரி பாட்டாக இருக்குது. ஒவ்வொரு 3 வரியும் படிக்கும்போது இவ்வளவு எளிமையாக எழுதுகிறாரே, இப்படி கூட இறையை உணர முடியுமா, இறை தேடலை உணர முடியுமான்னு சொல்கின்ற ஒரு பாடல். அதை தவிர இதில் விக்கல் அப்படிங்கிற அந்த உணர்வை பற்றியும் எழுதுகிறார். வள்ளல் பிரான் எழுதாதது எது இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தா எதுவுமே இல்லைன்னு தோணும். ஏன்னா மிகப்பெரிய ஜீவகாருண்யத்தை எழுதுகிறார், பசிப்பினி போக்குவதை எழுதுகிறார், மக்களை நேசிப்பதை எழுதுகிறார், அதை தாண்டி விக்கலையும் எழுதுகிறார். சரி, விக்கலை எதுக்கு கொண்டு வந்து ஆன்மீகத்தில் பேசுகிறார் அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது, யோசித்து பார்க்கும்போது அது இன்னமும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. முதல்ல அந்த 3 வரி பாட்டில் நீங்கள் எதை வேணால் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு 3 வரிகளாக இருக்கக்கூடிய கண்ணிகள். அதில் தொடர்ச்சிங்கிறது தேவையில்லை. எந்த 3 வரி எடுத்தாலும் தன்னளவில் அது நிறைவாக இருக்கக்கூடிய வரிகளாக இருக்குது. பார்க்கலாமா? அடங்கு நாள் இல்லாது அமர்ந்தானை காணற்கே தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கு நாள் நல்லதன்றோ காலம் கடந்த கடவுளை காணற்கு காலம் கருதுவதேன் நெஞ்சே காலம் கருதுவதேன். இது மாதிரி நிறைய இருக்குது. முதல்ல இந்த 2 நம்ம புரிஞ்சுக்கலாம். அடங்கு நாள் இல்லாத ஒரு தலைவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சக்தி, இந்த ஐம்பூதங்கள்ங்கிற சக்தி என்னைக்காவது அடங்கி போகுமா, இல்லாமல் ஆகுமா? மனிதர்கள் இல்லாமல் ஆகலாம், புல் பூண்டு இல்லாமல் ஆகலாம், விலங்குகள் இல்லாமல் ஆகலாம், பறவைகள் இல்லாமல் ஆகலாம். ஆனால் அந்த ஐம்பூதங்கள்ங்கிற அந்த இயற்கை சக்தி இல்லாமல் ஆகின்ற ஒரு நாள்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்கின்ற வரிகள். அப்படின்னா அந்த ஐம்பூதங்கள் தான் இறை சக்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு வள்ளல் பிரான் இதில் கொடுக்கிறார். பாண்டோராஸ் பாக்ஸ் அப்படின்னு கூட அந்த மேலை நாட்டு தத்துவத்தில் இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா உயிரினமும் அந்த பண்டோராஸ் பாக்ஸில் அடைச்சி வச்சிருக்கப்பட்டிருக்கோம். உலகம் ஊழிக்காலம் முடிந்து இல்லாமல் போகின்ற ஒரு காலத்தில் அந்த பாண்டோராஸ் பாக்ஸை திறந்து விட்டால் அதிலிருந்து எல்லா உயிர்களும் வெளியே வரும், பிரபஞ்சத்தை நிறைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அதே மாதிரி அந்த உயிரினங்களுக்கு கூட ஒரு பண்டோராஸ் பாக்ஸ் இருக்குது. ஆனால் அத்தனை ஐம்பூதங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரும் ஆதி பகவன் சக்தியாக நமக்கு இயற்கை விளங்குகிறது. அதைத்தான் வள்ளல் பிரான் இந்த வரியில் சொல்கிறார். திரும்ப பாருங்க. அடங்கு நாள் இல்லாது அமர்ந்தானை காணற்கே தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கு நாள் நல்லதன்றோ. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி, ஆதி சக்தி, பகவன் சக்தியாக இருக்கக்கூடிய இயற்கை சக்தியை வழிபடவோ அல்லது உணர்ந்து கொள்ளவோ, அதனுடைய பெருமையை, அதனுடைய விஸ்வரூபத்தை உணர்ந்து மனதுக்குள் நாம் அடங்கி போவதற்கோ தொடங்கு நாள் அப்படின்னு ஒன்று இருக்கா? இப்போவே தொடங்கலாமே, இன்றைக்கே தொடங்கலாமே. அப்படி தள்ளி தள்ளி போடுவதற்கு ஒரு நாள் தேவையா? அந்த அடங்குகின்ற ஒரு தலைவனாக இல்லாமல், அடங்குகின்ற ஒரு சக்தியாக இல்லாமல் இருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியை, அழிவற்ற சக்தியை, ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசயன்ட்னு சொல்லுவோம்ல, எல்லா காலத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆதி சக்தியை உணர்வதற்கு தொடங்கு நாள்னு ஒன்று தள்ளி போடணுமா? இப்போவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த கருத்து பாருங்க. காலம் கடந்த கடவுளை காணற்கு காலம் கருதுவதேன் நெஞ்சே காலம் கருதுவதேன். அதுதான் மிக முக்கியம். ஊழிக்காலம்னு சொல்லுவோம். அப்போ புல் பூண்டு எதுவுமே இல்லாமல் போயிடுன்னு சொல்லுவோம். பறவைகள், விலங்குகள் எதுவும் இல்லாமல் போயிடுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரியாக இல்லாமல் காலம் கடந்து நிற்பவனை, காலம் கடந்து நிற்கக்கூடிய சக்தியை, எல்லாருக்கும் குறிப்பிட்ட காலம்னு உண்டு.
ஆனால் இந்த இறை சக்தி அல்லது ஐம்பூதத்தின் ஆதிசக்திக்கு காலம் என்பது கிடையாது. அது எப்போதும் நிரந்தரமாக, தன்னளவில் நிறைவாக, தன்னளவில் சிறப்பாக, தன்னளவில் பாகுபாடு இல்லாததாக நகர்ந்து கொண்டே இருக்கும். காலம் நிலையானது, ஆனால் நகர்ந்து கொண்டே இருக்கும். காலம் நகரும், ஆனால் நிலையானதாக இருக்கும் என்று அந்த முரண் தொடை காலத்திற்கான அழகாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்தியாக இருக்கக்கூடிய அந்த காலத்தை உணர்வதற்கு நல்ல காலம்னு ஏதாவது குறிக்கணுமா? இப்போவே உணரலாமே அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அடுத்த கருத்து பாருங்க. தடையாதும் இல்லா தலைவனை காணற்கே தடையாதும் இல்லை கண்டாய் நெஞ்சே தடையாதும் இல்லை கண்டாய். தடையாதும் இல்லா தலைவனை அப்படிங்கிறாரு. அதாவது நமக்கு இப்போது இருக்கக்கூடிய சமூக சூழலில் தடைகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த மொழியை சொல்லாத, அதுக்கு ஒரு தடை. இந்த பக்கத்தில் நீ வராத, அதுக்கு ஒரு தடை. இந்த பக்கத்தில் இங்கே ஏறாத நீ, அதுக்கு ஒரு தடை. சிதம்பரம் ராமலிங்கம் என்ற வள்ளல் பிரானுக்கே அப்படியான தடைகள் இருந்தன. அதனால் தானே அவர் கொதித்தெழுந்து நமக்காக ஜீவகாருண்யத்தை கொடுத்தாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லவே முடியாது. தடையாதும் இல்லாத ஒரு தலைவன் என்று சொல்லும்போது அங்கே மொழியாலோ இனத்தாலோ பிறப்பாலோ செல்வத்தாலோ எந்த விதத்திலும் ஒருவருக்கொருவர் தடையாக இல்லை. எல்லாரும் அந்த ஆதிசக்தியிடம் அடைக்கலமாகலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆதிசக்தியை, தடை ஏதும் சொல்லாத ஒரு ஆதிசக்தியை உணர்வதற்கு உனக்கு என்ன தடை இருக்குது அப்படின்னு கேட்குறாருன்னா, அந்த தடை நாம் நமக்காக பின்னி கொண்ட தடை தானே தவிர வேறு எதுவும் இல்லை. விக்கலை பற்றி சொல்கிறார் பாருங்க, அது ரொம்ப சுவாரஸ்யம். ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய் நெஞ்சே விக்கல் வராது கண்டாய். ஒக்க அமுதத்தை உண்டோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எதனால் விக்கல் வரும் யோசிச்சு பார்த்தா, சாப்பிடும்போது திடீர்னு விக்கல் வந்துடும்ல. அப்போ என்ன சொல்லுவாங்க? தலையில் தட்டுன்னு தட்டிட்டு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அந்த விக்கல் எதற்காக வந்திருக்கிறதுனால், ஒன்று நம்ம இயல்பாக உண்ணக்கூடிய அந்த சூட்டிலிருந்து அதிகமான சூடாக இருந்தால் விக்கல் வரும். இல்லை இயல்பாக உண்ணக்கூடிய அந்த ருசியிலிருந்து மாறுபட்டு அதிக காரமாக இருந்தாலும் விக்கல் வந்துடும். அப்படி இல்லாமல் வள்ளல் பிரான் உண்டிருக்கின்ற இந்த அமுதம் ஒக்க அமுதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப பாருங்க அந்த வரிய. ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய் நெஞ்சே விக்கல் வராது கண்டாய். இந்த ஒக்க அமுதத்தை உண்டிருக்கிறார் அவர். அந்த ஒக்க அமுதம் என்பது அவருடைய ஆன்மாவுக்கு ஏற்றதாக இருக்கிறது, உயிருக்கு ஏற்றதாக இருக்கிறது, வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கிறது, இருப்புக்கு ஏற்றதாக இருக்கிறது, அவருடைய குணத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்படி எல்லாவற்றுக்கும் ஏற்ற ஒரு ஒக்க அமுதத்தை உண்டிருக்கிறோம். அதனால் எனக்கு இனிமேல் விக்கல் வராது கண்டாய் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். அப்படின்னா அந்த ஆகமக்காரர்கள் அவர்கள் காட்டிய வழியில் சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, இந்த மாதிரி புனஸ்காரங்கள், பூஜைகள் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்த போது எனக்கு விக்கல் வந்தது. இப்போது அதையெல்லாம் கைகழுவி விட்டு எல்லோர் மீதும் அன்பு செலுத்துகின்ற ஜீவகாருண்யம் என்கின்ற அமுதத்தை அருந்திய பின்பு எனக்கு விக்கல் வருவதே கிடையாது. எனவே ஒக்க அமுதத்தை நான் உண்டு விட்டேன் என்று சொல்கிறார் என்றால், அந்த ஒக்க அமுதம் நமக்கும் வேண்டாமா? இல்லை எல்லா நாளும் நான் விக்கிக்கிட்டே இருப்பேன், விக்கலோடையே இருப்பேன் அப்படின்னு இருக்க போகிறோமா? 2 சாய்ஸ் கொடுக்குறார் வள்ளல் பிரான். எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? ஒன்று ஒக்க அமுதம் இருக்கிறது, அல்லது அதற்கு பக்கத்திலேயே நமக்கு ஒத்து வராத காரமும் சூடுமாக இருக்கக்கூடிய அந்த ஆகமங்கள் இருக்கின்றன என்றால் எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? ஒக்க அமுதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான் வள்ளல் பிரான் காட்டிய வழி. எனவே அதை தேர்ந்தெடுப்போம். இல்லை என்றால் வாழ்க்கை முழுசும் விக்கல்காரர்களாகவே நாம் இருந்து விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.